ஒரு கோயில் அடிக்கும் போது நினைக்கிறேன்ல மரம் சாஞ்சு. ஓகே 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 ரெடியா? ஜாலியாக பண்ணுங்கண்ணா. சேம் 5 minutes தான். வேற மொத்தம் 3 minutes கொடுக்கலாம்னு சொன்னாங்க. இல்லை உடனே வராங்க, கண்ணாடி பண்ணுறது கஷ்டம், 5 minutes பண்ண சொல்லி அந்த டைம் 5 minutes தான் உங்களுக்கு 5 minutes. ஓகே தானே? சரி கரெக்டா? உள்ள போய் அடிக்க மாட்டீங்க. சரி இன்னும் கொடுக்கலாம். பாலிமர் நியூஸ். பார்ப்பதற்கு அப்பாவி மாதிரி இருக்கும் இவர்தான் டிடிஎஃப் வாசன். பல பெண்களை கவர்ந்தும் பல இளைஞர்களை சாகத்தை செய்தும் இவர்தான் பைக்கு வீரர். பைக்கு சாகசம் செய்யும் டிடிஎஃப் வாசன். ஒரு முறை பைக்கில் சாகத்து செய்த வீடியோவை யூடியூபில் அப்லோட் செய்து தமிழக காவல்துறையிலும் வசமாக சிக்கி தனது வாழ்நாள் முழுவதும் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்து டிடிஎஃப் வாசன் இப்பொழுது வீட்டில் முடங்கியுள்ளார். இயக்குனர் செல்லம் இவரை மஞ்சள் வீரம் என்னும் படத்தில் கதாநாயகனாக அமைய உள்ளார் என்று இவர் டிடிஎஃப் வாசன் நடிப்பாரா இல்லை ரஜன் சரவணா மாதிரி நடிப்பாரா என்று சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்க வந்துருங்க, குக்கிங் சேனல் வந்துருங்க. குக்கிங் சேனல், வில்லேஜ் குக்கிங் சேனல். வாட்டர்மெலன் ஜூஸ் சமையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். எல்லாரும் வாங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் சமைக்கிறீங்களா? எப்படா அது? சூடு பண்ணி மில்க் ஷேக்கா குடிச்சிரலாம் சார். சூடு பண்ணி எப்பதான் மில்க் ஷேக்? வயல்ல இருந்து தர்பூசணியை போய் அறுவடை பண்ணுவோம். ஏன்டா அடுப்ப மடியில பத்த வைக்கிற? கொஞ்சம் தள்ளி வைடா. இப்பதான் வாட்டர்மெலன் அறுவடை பண்ண போனாரு, அதுல வந்துருச்சா வாட்டர்மெலன்? இன்ஸ்டன்ட் ஐயோ இன்ஸ்டன்ட் வெயில வாங்கி சார் நான் பேசவே மாட்டேன். அரைச்ச வாட்டர்மெலன் எடுத்து மிக்ஸில போட்டு அரைக்கலாம். கட் பண்றது அரைக்கிறதுக்கு தான்டா. அரைச்சது போகும் ஐயா. நான் சொன்னா கவுண்டர் ஆமா பாத்திரம் எங்க? பாத்திரம் இப்ப கிச்சன் எடுத்து ஜூஸ் வந்து பாத்திரத்தை ஊத்தி குடிக்கிற மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா பாத்திரத்துல வந்து போடுறோம் அரைச்சத. அடுத்து என்ன பண்ணணும்? சக்கரை கரெக்டா இருக்கா செக் பண்ணனும். சக்கரை ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வாங்க. இருக்கா? நாங்க போய் வாங்கிட்டு வரோம். நீ போய் நான் வாங்கிட்டு போனா என்னடா பண்ண? எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க ஆல்ரெடியா. சக்கரை போதுமான சக்கரை கொட்டியாச்சு. கேமரா கொஞ்சம் கேமரா சைடுல ஒதுக்கிக்கலாம். ஏன்னா சக்கரை கரெக்டா இருக்கான்னு டேஸ்ட் பண்றது ஆடியன்ஸ் பார்க்க கூடாது. நீ இந்த மைக்க குட்டி இது கேட்க மாட்டேன். ரைட். சரிடா, அப்படியே ஆதித்யா சேனல் வந்துருங்க. ஆதித்யா சேனல் வந்துருங்க. வெரி குட் ஆதித்யா. டேய் ட்ரிங்க் பண்ணி டீ குடிச்சு கறிட்டான்டா. என்ன அதுக்கு நான் போட்டோ மாட்டிட்டீங்க? பரம மண்டலத்தில் இருக்கும் பரம பிதாவே, வித்தியாசமான உலகில் இருக்கும் விக்ரமாதித்யன் பிதா மகன், ப்ளீஸ் உங்கள் அறிவான உங்கள் அழகான இந்த அதிசயத்தை பாரும் ஐயா. நானே கௌதமே கதிரே அந்த குட்டப்பாவோட போட்ட ஃபிகரே நாங்க எல்லாருமே உங்கள் பாதங்களை தொடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வருகின்ற அந்த டிராவலிங் பொழுதிலே எங்களுக்காக ஜன்னலோரமாக ஒரு சீட் அட்வான்ஸ் சீட்டை புக் செய்யும் ஐயா. வேணா டிராவல்ஸ் ஓனர்ட்ட நான் பேசிக்கிறேன், கவலைப்படாத. அப்புறம் வாருமையா 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 தாருமையா தாருமையா தாருமாரா தாருமையா. நீ சாவறதுனா உங்க சாவு பண்ணிட்டு எங்க சாவு? நம்ம எல்லாரும் சேர்ந்து சாவலாம் வந்திருக்கோம். அதுக்கு தான் ஒரேடியா பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன். மதன் கௌரிடா, மதன் கௌரி. லாஸ்ட் 1 minute, லாஸ்ட் 1 minute பா, பெட்டரா பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன்,
நான் மதக்கோரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டால வைரலா இருக்க ரீலை பத்தி தான் பார்க்க போறோம். ஏதோ ஒரு பாட்டு ஏதோ இடுப்பெடுப்பா ஆட்டி அன்னத்த பாத்தியா அப்படின்னு ஆடிக்கிறாங்க சம்மந்தமே இல்லாம. அது ஏன் அப்படி எங்க வைரல் ஆச்சு, ஏன் அப்படி வைரல் ஆச்சுன்னு பார்க்க தான் வந்திருக்கோம். இதுவும் ஜாப்பனீஸ்ல சைனால எங்கேயோ, ஜப்பானா சைனான்னு தெரியல, எங்கேயோ வந்து இந்த பாட்டு வைரலா இருக்கு. அதை எடுத்து இங்க போட்டோன்னா நம்ம மொழி மாதிரியே இருக்கவும் இங்க வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா இது வந்து தமிழ்நாட்டுல தான் கொஞ்சம் வைரல். சன் நியூஸ் லாஸ்ட் 30 செகண்ட் சன் நியூஸ் வாங்க. உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீனாவின் மீது 245% வரியை விதித்துள்ளதால் சீனா ஆடி போயுள்ளது. இப்போ நம்மளுடைய செய்தி தொடர்பாளர் செல்லமணியிடம் சீனாவை பற்றி கொஞ்சம் விவரமாக கேட்போம். சொல்லுங்க செல்லமணி. அதாவது இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னா அமெரிக்கால இருக்கோம். அமெரிக்கால வந்து ட்ரம்ப் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு, வரி வரியா போட்டுட்டு இருக்காரு. வரி குதிரை கூட அவ்வளவு வரி இருக்காது போல இருக்காரு. கண்டிப்பா வந்து தனியா போராடுறது தெரியாது, வரி போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வரி போட்டுட்டு இருக்காரு. எங்களுக்கு எதுவும் தெரியல, வரி போட்டு நாங்க என்ன பண்றோம். ஏற்கனவே இந்தியால அதிக வரி இருக்கு. டிக்கெட்டை சீனா போட சொன்னா அமெரிக்காவுக்கு போட்டாங்களா உங்களுக்கு? அது எதுவும் தெரியல, நான் ஃப்ளோல பேசிட்டு இருக்கேன், நீ அமைதியா இருங்க. அப்புறம் வந்து அதாவது இப்ப நான் என்ன சொல்றது, சூப்பர் 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 சூப்பர்